ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமுனியே நமः. ஸ்ரீ ஸ்தலசய நமः குருவே நமः. கடந்த சில நாட்களாக எம்பெருமானாருக்கும் திருக்கோளிலிருந்து புறப்பட்டு ஊரை விட்டு போகும் பெண் பிள்ளைக்கும் நடந்த ஒரு சம்பாஷணையும், அந்த பெண் எம்பெருமானிடம் சில கேள்விகள் கேட்பதையும் அனுபவித்து வருகின்றோம். இதுவரையில் 56வது வார்த்தைகள் அனுபவித்தோம். இன்று 57வது வார்த்தையும், நேரம் இருந்தால் 58வது வார்த்தைகளை அனுபவிக்கலாம். அதாவது கேட்குற பெண் பிள்ளை கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான். 81 வார்த்தைங்க எம்பெருமானா கேட்டது. எல்லோரும் புகுமூர் உனக்கு போகுமோர் ஆகியதோ ஆனதோ. நம்மளோட பாட்டுன்னு கேட்கலையா? தின்னம் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்ட்டு எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்க வசிக்க வேண்டிய இடத்த விட்டு நீ போவதற்கு காரணம் என்ன? இந்த கொஸ்டின் 1வது வார்த்தைகள் 81 வார்த்தைகளுமே பொருந்தும். ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கணும் தேவை கிடையாது இல்லையா? உங்களுக்கே ஞாபகம் இருக்க சொல்ல ஆரம்பிக்கச்சு. இதுக்கு 56 வார்த்தை என்ன அப்படின்னாக்க, இருமிடரு பிடித்தேனோ செல்வ நம்பியை போல. என்ன? இருமிடரு பிடித்தேனோ செல்வ நம்பியை போல அப்படின்ட்டு இந்த வார்த்தை கேட்குறேன். அப்போ இருந்தால் தான் இந்த ஊரில் இருக்கலான்ட்டு. அவர் என்னன்னாக்க அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு ராமானுஜர் திருவரங்கத்தில் இருந்ததும் சோழன் சைவப்பற்றுடைய சோழன் கிருதகண்டன் சோழன் சிவன் தான் உலகத்திலே பெரிய தெய்வம் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இருக்கான். அதே எல்லாம் சொன்னால் நீ 1000 பேர்ட்டு எழுதி வாங்கினாலும் அதுக்கு அத்தன்டிகேட் கிடையாது. எம்பெருமானார் ஒருவர் தான் அவர் எழுதி கொடுத்தால்தான் மக்கள் நம்புவார்கள். ஆகையால் ராமானுஜரிடம் எழுதி வாங்கினால் நீ இது பண்ண முடியும் என்று சொல்லும் பொழுது, அவன் ராமானுஜரை அழைத்து வாருங்கள் அப்படின்னா. ராமானுஜர் போனாக்க ஏதாவது கண்டிப்பாக அவங்க இது பண்ண மாட்டார். ராமானுஜர் ஒத்துக்க மாட்டார். சிவன் தான் ராஜ தண்டனை கொடுப்பான். ஏதாவது அது தண்டனையே தப்பிக்கிறதுக்காக கூறத்தாழணும் பெரிய நம்பியும் எம்பெருமானாருக்கு வெள்ளை சாத்து, அதுக்கு வெள்ளை காஷாய வஸ்திரம் எம்பெருமான சன்னியாசி அவர் வெள்ளை வயிஷ்டி கட்டி ராத்திரியோட ராத்திரியாக மேற்கு திசையை நோக்கி மேல்நாடுன்னு மேற்கு திசையை நோக்கி அனுபவித்து விட்டார்கள். அனுப்பிவிட்டு அவரோட காஷாய வஸ்திரத்தை தரித்து கொண்டு கூறத்தாழ்வான் பெரிய நம்பி இருவரும் திருமேண்ட சோழ சபைக்கு போனதும், சிவன் தான் பெரியதன் எழுதி கொடுங்கன்னு சொல்லச்ச இல்லை, சிவன் பெரியதன் கிடையாது, அவனோட பெரிய தெய்வம் குருணி மரக்காலம் நிறைய அந்த விஷயங்கள் நிறையா படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஆனால் திருப்பி அந்த விஷயத்துக்கு போனால் இன்னும் நேரம் எடுக்கும். அதனால் கூறத்தாழ்வன் சிவன் பெரியவன் இல்லை, அவன் சிவனை செய்யப்பன் பரநாஸ்தி. மரக்கால் பெரியது, குருணி பெரியது. குருணி ஒரு அளவு சின்ன ஒரு 2 படி 3 படி 4 படி இருக்கும். அதோட பெரிய அளவு ஒன்று இருக்கு இல்லையா, மரக்கால். குருணி மரக்கால் பெரியது அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சொல்கிறேன். ஒரு ஒப்புமைக்கான அளவுக்கு 1 படி அரிசி இருக்குது, 1 கிலோ அரிசி, 4 கிலோ அரிசி அதோட பெருசு இல்லையா? அதே போல் சிவனோட சிவன் பெரியவனாக இருக்கலாம். அதனால் அவனோட பெரியவன் நாராயணங்க ஸ்தாபிச்சுட்டு குருணியை விட மக்காபுர உலகத்தில் இருக்க அவனோட பெரியவன் நிறையா பேர் இருக்கா சொல்லியாச்சு. கண்ணை இது பண்ணிட்டு வந்துடுறான், கண்ணை பிடிக்கிறான். பெரிய நம்பி இவன் கண்ணால் நம்ம இதை போய் இது பண்ணுவானேன்ட்டு குரத்தாவணத்தை நகத்தாலே கண்ணை பிடிங்கி போட்டு, அதாவது பெரிய நம்பிக்கை கத்தியால் குத்தி கண்ணை எடுத்தார் 2 கண்ணு ராஜா. கூறத்தாழ்வான் தங்கள் நகத்தை இவன் பிடுங்க நம்மளே கண்ணை எடுத்துக்கலான்னு எடுத்து விட்டார். இந்த அவஸ்தையில் இது தெரியும். அங்கே அப்பொழுதே சோழ சபையில் நடந்த கதை. எம்பெருமான அங்கேருந்து ஹொய்சாளராஜன்னு கர்நாடகாலாம் ஹொய்சாளன்னு ஒரு ராஜா கடந்த மதங்கள் ஆண்டு வந்தான். அந்த ராஜா இவனை இந்த ராஜ்யத்திற்கு போகின்றார். போகும்பொழுது ஓரமாக போகும்பொழுது தொண்டனூர் அங்கே இருக்கிற ராஜா அவனை பணிகொண்டார். அவன் அவன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தது.
அந்த பேயெல்லாம் நீக்கி அங்கே கட்சி நீ இங்கேயே தங்கியிருக்கணுங்க வச்சு அவன் சிவபக்தனாக இருந்தவனை வந்து விஷ்ணு பக்தனாக மாற்றி அதுக்கு பெருமாள் கையில் பார்த்தீங்க. தொண்டனூர் போயிட்டு வாங்க எல்லாரும். இல்லை போல ஸ்ரீ வைஷ்ணவ கண்டிப்பாக சேவிக்க வேண்டிய ஸ்தலம் தொண்டனூர். அதில் தொண்டனூரில் ஒரு சங்கச்சக்கரை மாதிரி பெருமாள் வழக்கே இப்படி வச்சுட்டு இருப்பார். இந்த கையில் இருக்கிற சங்கம் இந்த கையிலையும், இந்த கையில் சக்கரை இந்த கையிலையும் வந்துடும். வழக்கை ஆழி இடக்கை சங்கம்னு பெருமாள் இது. வழக்கையில சங்கம், வழக்கை ஆழி வழக்கையில் சக்கரமும் இடக்கையில் சங்கமும் வச்சுக்கணும் பெருமாள். அப்படி தான் அவருக்கு இருக்கிற சேவை சாதிப்பார் எல்லா கோயிலையும். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இடக்கை ஆழி வழக்கை சங்கமாக இப்படி மாறி இருக்கும். இது மாறி இருக்கச்ச ஏன் அப்படின்னா சமாஷ்டமன்ற அவனுக்கு இப்படி வச்சுட்டு ஒத்தச்ச அவன் இப்படி உட்காந்துன்னு இருக்கான். அவனை இங்கே சக்கரை வைக்கணும், சங்கம் வைக்கணும். அப்புறம் இப்படி மாற்றினா தானே முடியும். இல்லை நேராக வச்சாக்க இடம் மாதிரி சக்கரை இடம் மாதிரி போயிடுமே. அதனால் பெருமாள் கை மாற்றி சக்கரத்தை வைத்து கொண்டிருப்பார் அந்த ஸ்தலத்துக்கு, தொண்டனூர் ஸ்தலத்தில். மேலும் அந்த ஸ்தலம் அவனை இது பண்ணிட்டு அந்த ராஜா அந்த பழையமான ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கான கோவில், ரொம்ப பழமையான கோவில் தொண்டனூர் அப்படின்ட்டு. அது தொண்டனூர் கரை அப்படின்வா கன்னடாவில் கேட்டாக்க எல்லோரும். அதில் வந்து இருக்கச்ச அங்கே போயிடுச்சு. ஜெயினர்கள்லாம் எங்களை வந்து நீ வாதல் வென்றா தான் சொல்லியா இருக்குச்சு. நாங்கள் 1000 ஜெயினர்கள் இருப்போம். 1000 ஜெயினர்களும் அவங்களை 1000 கேள்வி கேட்போம். வரிசையாக கேட்க மாட்டோம். இங்கே 1ஆவது நம்பரை கேட்டாலும் நாளைக்கு 10ஆம் நம்பர் கேட்பான், 100ஆவது நம்பர் கேட்பான், 1000ஆவது கேட்பான். அவங்களெல்லாம் அப்பேற்பட்ட ஜெயினர்களை கேட்டு பதில் சொல்லணும்னு கேட்ச பெருமாள் ஓகே சரி அது என்னென்ன சரி நான் சொல்கிற இடத்த தேர்ந்தெடுத்தார். சின்ன மலை இருக்குது கோவில் பக்கத்தில். அங்கே நரசிம்மமூர்த்தி வந்து எழுந்தருளி இருக்கிறார். நம்மனை நரசிங்கனை நம்பக்கூடியவன் நரசிம்மன் அப்படின்னு நிறையா நம்ம வேறு நாதனை நரசிம்மனை திருக்கோஷ்டூர் பாசுரத்தில் பெரியாழ்வார் பாடியிருப்பார். நம்மனை நரசிங்கனை நமிண்டேத்துவார் அப்படின்ட்டு. அதனால் நம்பக்கூடியவன் நரசிம்மன் பேர் அவனுக்கு. யார் கூட ஓடி வருவான பொக்கவாய சிரிச்சுட்டு நான் வந்துட்டேன் இது குழந்தை சிரிக்கமாம். நரசிம்மன் சிரிப்பு குழந்தைகள் சிரிப்பது போல் இருக்குமாம். கோர சிரிப்பு நரசிம்மனை கிடையாது. ஆசிரியர்களை விரோதிகளை பார்த்தா தான் சிரிப்பு மாதிரி கோரமாக சிரிப்பாங்க. கோரப்பெல்லாம் தெரியும். ஆசிரியர் லட்சணத்துக்காக வரும்பொழுது அவன் ரொம்ப சொந்த குழந்தையாக சிரிச்சுட்டு வருவான். குழந்தை தொட்டில் போட்ட குழந்தை மாதிரி. அப்போ நரசிம்மன் என்ன செய்யறான்னா வந்துட்டான். நரசிம்மன் சன்னதி இருக்கார், நீ பார்த்துக்கணும். கையில் தண்டம் வச்சுருக்க நரசிம்மன் அந்த கோயிலை போய் சேவிக்கலாம். உடனே ராமானுஜர் சரி நான் சொல்கிறேன் 1000 பேர் எங்களை 10,000 பேர் அடிச்சுன்னு வாங்கோ, உங்களுக்கு விடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு நேராக ஒரு தரையை போட்டு தரைக்கு பின்னாடி உட்காந்து தான் சொல்லுவேன் அப்படின்னு. சரி சொல்லுங்கோண்டு அவள் துண்டாவா. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறா. ஒருத்தன் கேட்குறான் 10வது கேட்குறான், 20வது கேட்குறான், 50வது கேட்குறான், மாற்றி கேட்குறது. அத்தனைக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஒருத்தர் சந்தேஷம் வந்துடுச்சு. என்னடா அதை நம்ம கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே பதில் வருது. அடுத்த கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறது முன்னாடியே ரெடியாக இருக்க பதில் சொல்கிறது. என்ன விஷயம் திறந்து பார்க்கச்ச அந்த ஆதிசேஷன் வந்து 1000 தலையோட ஆதிசேஷன் என்ன சொன்னாங்கன்னா 1000 சேஷன் படத்தை எடுத்துட்டு ராமானுஜ உருவத்தில் அங்கே வந்து அத்தனை பேருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாலும். அந்த ராமானுஜ மூர்த்தியை பார்த்தீங்கன்னா அர்ச்சாமூர்த்தி அங்கே பார்த்தீங்கன்னா கோவிலில் தலைக்கு மேலே பாம்பு கீழ் திருமுக மண்டலம் இருக்கும். உடம்பு போகிற பாம்போட தோள்கள் எப்படி வரியாக இருக்குல்ல, பாம்பு தோல் மாதிரி அப்படி இருக்குது. கை பாம்பு இதெல்லாம் பக்கத்தில் ராமானுஜ உபயோகப்படுத்த சின்ன குடலை வச்சுருப்பான். கண்ணாடி அறைக்குள்ளே துணி வஸ்திரங்கள்லாம் வச்சுக்கிறதுக்காக. கண்டிப்பாக அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவரும் தொண்டனூர் போய் ராமானுஜரையும் தரிசித்து விட்டு ராமானுஜரை வாதில் என்ற இடத்தில் பார்த்து விட்டு தொண்டனூர் நம்பி பக்கத்தில் பார்த்தசாரதின்னு பெருமாள் அமிர்தவல்லி பார்த்தசாரதி அவளை சேவிச்சுட்டு மங்களாசாசனம் பண்ணிவிட்டு அப்புறம் மேல்கோட்டைக்கு போங்க எல்லோரும். அடுத்து அங்கே இது சொல்லின்னு இருக்கும்பொழுது முதலையாண்டான் இருந்தார். பாக்கி நம்பிகைகள்லாம் அங்கே இருந்தார். புறத்தாழன் அங்கே இல்லை. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்க தாட்டி பஞ்சகம்னு ஒன்று பெருமானத்தை பற்றி புழக்கூடிய பாசுரம். அது சில பேர் குரத்தாழ்வான் சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் முதலையாண்டான் திருமாலைகளில் முதலையாண்டான் சமர்ப்பித்த அந்த பாசுரங்கள் அப்படின்னுவா. அதில் பார்க்கும் பொழுது முதலையாண்டான் எம்பெருமா அது தொண்டனூரில் தான், தொண்டனூர் மேல்கோட்டையில் இந்த பாசுர ஏற்பாடாயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முதலையாண்டான் சுவாமிகள் இந்த பாசுரத்தை அருளி செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருந்தாலும் நாம் குரத்தாழ்வானையும் குறைவாக இடப்பட முடியாது. ஏன்னால் குரத்தாழ்வான் பின்னாடி ஏற்படுத்தி சொல்லியிருக்கலாம்.
அதில் 2 திருமாளிகளை எந்த திருமாளிகளாக இருந்தாலும் நமக்கு கிடைச்ச ஒரு உண்மையான வைர ரத்தனம் என்னென்னா தாட்டி பஞ்சகம். அவர் சொன்னார்னா இவர் சொன்ன 2 பேரும் ஆச்சாரிய பிறந்தகை தான் நமக்கு. அதனால் அதில் வித்தியாசம் பார்க்க வேண்டாம். தாட்டி பஞ்சம் எண்ணி நான் சேவிக்கணுமோ நீ சேவிச்சுடுங்க நீ பெருமாள்கிட்ட. புறத்தாவன் சொன்னால் அவாதனையும் சொல்ல போகிறா, முதலியான சொன்னால் அவாதனையும் சொல்லி ஆரம்பிக்க போகிறா. 2 பேரும் நம்ம ஆச்சாரிய பிறந்தகைகள் தான் நம்ம 2 பேரும் வரைக்கும். அதனால் சொன்னோடனே அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நாள் இருக்குச்சு. அங்கே மண்ணிலேருந்து அந்த காலத்தில் திருமண்ணை குளத்து பக்கத்தில் சேராக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அந்த சேரை கலக்கி எடுத்து கலக்க சேரெல்லாம் நகர்ந்து கழுக்கெல்லாம் போய் வெள்ளையாக இருக்கும். அதான் திருமண் அப்படின்னு பேர். அந்த மண்ணோட போல் தரிச்சுட்டு பெருமானாக இருந்துட்டுருப்பார். இப்போ சமயம் கொஞ்ச நாள் அந்த திருமண் காலியாகிடுது. அப்போ ஊரை விட்டுனா கிளம்புறப்பா எங்கே போகலாங்கச்சே. அந்த ஊர் மக்கள்லாம் சுவாமி தேவர் இங்கே எடுத்துனா சூரிய சுபிட்சத்தை நின்னா இருந்தோம். நாங்கள் எல்லோரும் இந்த போறீங்க உங்களுக்கு ஸ்ரீவாதிரத்துங்களை என்னமா கிடைக்கும் அப்படிங்கச்சே. அங்கே குளத்து நரசிம்மர் சென்னை எங்கே பக்கத்து சின்ன குளம் ஒன்று இருக்கும். அங்கே நான் காலை நினச்சிட்டு போகிறேன், அங்கே கால் இது பண்ணுறேன். அங்கே அதே ஸ்ரீபாதீர்த்தமாக வற்றாமல் இருக்கிற முடியாது எனக்கு பண்ணிட்டு அதையே நீங்கள் ஸ்ரீபாதீர்த்தமாக சுயர்த்து கொள்ளணும்னு சொன்னார். அதுக்கு மேலே பெரிய ஏரி இருக்குது. இந்த தொண்டனூர் கரைன்னு தொண்டனூர் ஏரின்னு பிரம்மாண்ட ஏரி. அந்த ஏரியோட அலைகளை பார்த்தாலே நம்ம ஆதிசேஷமாக படம் எடுத்து வர்ற மாதிரி இப்படி போயிட்டு எல்லாம் வந்துன்னு அருமையான இடம். ஸ்ரீபாதீர்த்தத்தை அந்த என்ன செஞ்சிருக்காங்க, அந்த குளத்து ஏரியிலேருந்து குளத்துக்கு தண்ணீர் வர்ற மாதிரி இருந்திருக்கா. இன்றைக்கும் வற்றாத ஸ்ரீபாதீர்த்தமுடைய குளமானது அந்த திருக்குளம். அங்கே எல்லாம் போஷிச்சுன்னு வாங்கோ, ஸ்ரீபாதத்தை சேர்த்துன்னு வாங்கோ. அது உண்மையான ஒரிஜினலாக ஸ்ரீபாதீர்த்த ஸ்வரம் தீர்த்தம். அதுக்கப்புறம் தொண்டனூர் படுத்து எங்கே போகலான்னு நினைச்ச யாதவாத்திருப்பெருமாள் 50 பேர் ராமானுஜரே இங்கே எழுந்தருளும். இங்கே நிறையா உங்களுக்கு நிறையா இங்கே இது இருக்குது, ஸ்ரீமன் நிறையா கிடைக்கும். இங்கே நான் கோவிலில் நான் உற்சவங்கள் காணாபடிக்கு இருந்துட்டுருக்கேன். அதனால் நான் இந்த புஷ்கரணை பக்கத்தில் ஒரு மண்ணில் புற்றில் இருக்கேன். என்னை எடுத்து கோயில் கட்டி ஆகவன் உற்சவங்கள்லாம் செய்ய வேண்டும். தேவர் இங்கே எழுந்தறி வாரம் அப்படி சொல்லும் பொழுது அதையே தனது பாக்கியமாக நிறுத்து கொண்டு எம்பெருமா என்ன செய்கிறாருனாக்க கிளம்பிட்டார் தொண்டனூரை விட்டு. மேல்கோட்டைன்னு சொல்லுவாள், மேல்கோட்டை அதாவது திருநாராயணபுரம் அப்படி சொல்லுவாள். ஏன்னா பெருமை திருநாராயணன் பேர் அவருக்கு. அவர் அங்கே போகிற கல்யாணி புஷ்கரணி ஒரு இடம் இருக்குது. ஊருக்குள்ளே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய புஷ்கரணி. அந்த புஷ்கரணியில் பெரிய கரைகள் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே தான் நரசிம்மர் இருப்பார். கல்யாண புஷ்கரணி மேலே நரசிம்மர் இருப்பார். என்ன புஷ்கரணி மேலே மலை மேலே அந்த மலை குளத்துங்கிற சின்ன குளத்தில் சின்ன புத்தூரில் குளக்கரைக்கு டங்குன்னு வெட்டச்ச சத்தம் கேட்டு டங்குன்னு உடனே இன்னும் பெருமாள் இருக்காது போல இருக்குன்ட்டு தீர்த்தத்தால் கரைச்சி பெருமாள் ஏழை பண்ணிட்டு அங்கே கோயில் சின்ன கோயிலாக கட்டி ஏழை பண்ணி அங்கே பெருமாளுக்கு 3 நாள் தாமே திருவாரணம் பண்ணி சமர்ப்பித்து தக்க பாஞ்சராத்திரை சில வைக்கான சமன்னு பேர், சில பல இடங்கள் பாஞ்சராத்திரம் அப்படின்னுவா. சில பலிபீடங்களை பார்த்தாலே உங்களுக்கு மாற்றுறது தெரியும். பலிபீடம் கொடிவனம் பின்னாடி இருந்ததுன்னாக்க அது பாஞ்சராத்திரம், பலிபீடம் பின்னாடி கொடிவனம் முன்னாடி இருந்ததுன்னா அது வைக்கானசம் அப்படின்ட்டு ஒரு நியதி ஒன்று இருக்கு சொல்லுவா அப்படின்ட்டு. அதனால் அவ்வாறு பக்கத்தில் திருமண் எல்லாம் பார்த்தா குளத்துக்கு நிறையா திருமண் கிடச்சிது. அங்கேயத்துக்கு பெருமாள் பண்ணின்னு இருக்க பங்களாசாபுரம் பெரிய குறை ராமானுஜருக்கு. என்னடா பெருமாள் உள்ள உட்காந்து வச்சுவிட்டோம், பெருமாள் ஏழை பண்ணிட்டு எழுந்தேழை பண்ணிட்டோம். அவருக்கு நித்திய திருவாரம் நடக்குமே தவிர வீதியார உற்சவங்கள் கண்டவர்களை பண்ண உற்சவருக்கு உற்சவமூர்த்தி வேணுமே. அவர் இருந்தால் தானே நம்மளால் வீதியாக உற்சவங்களை ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்ட்டு ராமானுஜன் தினசரிப்பான உற்சவம் பண்ணணும் அப்படின்னுச்சு. அவர் கனவுல சுவாமி என்னோட உற்சவ செல்வப்பிள்ளை செல்வப்பிள்ளை செல்லு நாராயணர் செல்லப்பிள்ளை இப்படின்னு அவருக்கு நிறையா பேர். கர்நாடகா செல்லு நாராயணா அப்படின்னுவார்.
கிரட செய்யும்போது செல்வனு நாராயணான்னுவா, செல்லப்பிள்ளை அப்படின்னுவோம். நம்ம செல்வப்பிள்ளைன்னு சொல்லுவோம். இந்த மூணுமே அவருக்கு பேர் அவருக்கு. அவர் சொல்கிற ஏடியன் என்னோட உற்சவமூர்த்தியான டெல்லி பாதுஷா எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அவங்ககிட்ட அந்தவனத்தில் வந்து அவன் பெண்ணோட இப்போ முஸ்லீம் பொண்ணு அந்த பொண்ணோட வந்து இவர் வந்து நல்ல சிருங்கார சங்கெல்லாம் அவனுக்கு அடங்காதாங்க நின்று அவ்வளோட சின்ன கை பொம்மையும் விளையாட்டு காட்சின்னு இருக்க. அவர் எடுத்துகிட்டு வாங்க சொல்ல ராமானுஜர் டெல்லிக்கு போகிற பாதுஷா பார்க்குறார். அவன்கிட்ட வந்துட்டு விண்ணப்பத்தை சேர்க்குறான். அப்படியே சொல்லுவாங்க, சுவாமிகள்லாம் யாருமே கிடையாது, நாங்கள் அங்கே சிறைக்கப்பட்ட படையெடுத்தவங்களாம் முக்கியமான விஷயம் உண்டு தான், வந்தால் அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டான். இருந்தாக்க அப்போ என்ன சொல்கிறாருனாக்க வந்து அழைச்சி சொன்ன உடனே பெரியார் பாசுரத்தில் வந்து அதாவது 1:7 1/10 1ஆம் திருமொழி 7ஆம் 10 முதல் பாசுரத்துலேருந்து அருமையாக ஒரு ராமானுஜர் பாடுறார். தொடர சங்கிலேயே சலார் பிலாரன்ன தூங்குபொன் மொழிவலிப்ப படுமும் மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் உடன்கோடி கிங்கிணியார வாரிப்ப உடைமணி பரகரங்க தடன் தாளினையோடு சாரங்கபாணி தளர் நடை நடவானோ அப்படிங்கிற பாசுரம் சிந்திக்க பெரியாரோட பாசுரத்தை. அதாவது எப்படின்னாக்க ஒரு யானை வருது, பெருமாள் என்றைக்குமே யானையோட கம்பீரமாக சிங்கங்களோட கம்பீரமான சொல்ல ஒப்பிடுவா எல்லாரும். பெருமாள் எப்படி இருக்காருனாக்க ஒரு யானை என்ன ரோட்டில் வரைச்ச யானைக்கு தலையில் இப்படி குண்டாக இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட காதுகிட்ட இப்படி இருக்கும். அதுக்கு மத்த கஜம் மதநீஸ்வரன் மத்த கஜம்னு சொல்லுவாள். அதுக்கு இந்த இடத்த காதுகிட்ட ஓடின்னு இருக்கச்சு தண்ணி காது உள்ள வழியாக வழிஞ்சு காது வழியாக வெளியில் வர மத ஜலம்னு பேர். அந்த ஜலம் பெருகெடுத்தோர்னா யானை எதிர்க்கிற என்ன செய்வா அப்படின்னாக்க யானைக்கு மதம் பிடிக்கும் அப்படின்வா. அது எப்படி வரும் தெரியுமா? நல்ல வீரநடையிட்டு மத ஜலகம் முழுக, அதாவது இடுப்பில் முதுகில் தூளை சங்கிலி கட்டியிருப்பாள். அந்த சங்கிலி என்னன்னாக்க அவிழ்ந்துடுறலாம். அது அவிழ்ந்துட்டு காலில் சங்கிலி இருக்கும், சதங்க மாதிரி கட்டியிருப்பாள். அந்த இறங்கி விழுந்துட்டு இப்போ கீணிய உடன்கோடு கிங்கிணியார் வாரிப்ப உடைமணி பரகரங்கன்னு இந்த வார்த்தை பெரியாழ்வார் சொல்லுது. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் இருக்குது. இதுக்கு வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்ல, படமும் மதமும் புனல் சோர வாரணம் முதுவாக பையனின் ஊர்வது போல உடன்கூடு கிண்கிணியார் வாரிப்ப உடைமணி பரகரங்க தடந்தாளனை கொண்டு சாரங்கபாணி தளர் நடை நடவானோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சொல்லச்ச ஏன் இப்படி பெரியாழ் பாசுரத்தில் சொன்னேன், கண்ணா வாரா என்று அழைக்க அவா கண்ணா வா செல்லப்பிள்ளையே அவா எனக்கு சொல்லச்ச ராமப்பிரியார் எப்படி வந்தாருனாக்க இடுப்பில் பொன் சங்கிலி இருக்கு. அந்த குழந்தை அது தளர் நடைன்னா என்ன, வேகமாக மார்ச் பாஸ் மாதிரி வரலாம், லெஃப்ட் ரைட்னா வரும். அப்படி வரமாட்டா யாருமே. குழந்தை எப்படி நடக்கும், கத்துண்ட குழந்தை டங்க 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 டங்கன்னு இப்படி நடந்துட்டு வரும். இப்படி உடம்பு ஆட்டின்ட்டு இப்படி கீழே விழுந்துட்டு கீழே பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படி மெதுவாக தளர் நடந்து வருதான். அவர் நடந்து வர்றது ஊர்ந்து எப்படி இருக்குன்னாக்க யானை நடந்து தளர் நடந்தால் எப்படி இருக்கு, மெதுவாக வந்ததுன்னா கம்பீரமாக வராதபடிக்கு அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு அமிர்தமான ஒரு அமக்களமான நடையோடு வரானா ராமப்பிரியன். அவர் உஸ்வரி ராமப்பிரியன் வந்தாராம் முந்தன்றைக்க. வந்தவர் என்னன்னாக்க வர்ற விஷயம் ராமானுஜர் தூரம் இருந்து பாட்டேன். அடாடா அவருக்கு முகத்தில் சந்தோஷம் பிரகாசிக்கிறது. ராமப்பிரியர் நம்ம அப்பா வந்துட்டார் அப்படின்ட்டு இடுப்பில் வந்து காலில் சல் சல் சல்னு சலங்கை, அதை மணின்னு சொல்லலாம், கண்டிகைன்னு சொல்லலாம், இல்லை சொல்லலாம் என்ன சொல்லுவா கங்கனான்னு சொல்லலாம். சல் சல்னு கல்லெல்லாம் வச்சுருப்பா. அது ஒழிச்சுன்னு இருக்கு. இடுப்பில் பொன்னால் அந்த இதாக இருக்காள் முஸ்லீம் பொண்ணு, பொன்னால் அரணம் கட்டி மணியெல்லாம் இடுப்பில் கட்டி ஜாலியாக விளையாடி இருக்க குழந்தையோட வர்ற வச்ச இந்த நடையோடு அழகாக இருக்குது.
இடுப்பில் கட்டின்னு இருக்கிற சங்கிலி விழுந்துட்டு தளர்ந்து போய் அந்த கால் சங்கிலில் கீழே விழுந்துவிடுதான். கலங்கியோட நடக்கச்ச ரெண்டும் சேர்ந்துட்டு ஒலிகளை வித்தியாசமான ஒலிகளை எழுப்புறதான். உடன்கூடி கிங்கிணியார வாரிப்ப உடைமணி பரைகரங்க தடன் தாளினியோடு, அதாவது முதுவாக வச்சுட்டு சாரங்கபாணி தளர்நடை நடவானும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அமக்களமான வியாக்கியானம். நம்ம படிக்கும் வியாக்கியானம் ரொம்ப தூரம் போகும், 4-5 பக்கத்துக்கு போகும். இதை சும்மா சுருக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. குழந்தை எப்படி நடந்து வரும், அலங்காரம் பண்ண குழந்தை, கண்ணில் மெய், காதில் குண்டலம், இடுப்பில் ஒட்டியானம், வந்து கண்ணில் 2 மெய் சீவின்னு இருக்கா, தலைமுடி வந்து ஊஞ்சலை மாதிரி பாதி பின்னி விட்டுன்னு இருக்கா, சின்ன ஒரு கிரீடம் முத்துமணி மாலை துணி நெத்தி சுட்டி, முஸ்லீம்கெல்லாம் இப்படி உண்டி வச்சுட்டு முத்து சுட்டி தொங்கின்னு இருக்கும். அதுவும் அந்த அலங்காரத்தோட யானை முதுவாக நடந்து வர்ற போல் தளிர் நடைய தள்ளாடி தள்ளாடி முதுவாக ஆடி குழந்தை நடந்து வர்ற மாதிரி இடுப்பில் இந்த சங்கிலி காலில் விழுந்து கால் குலசு சங்கடியோட சந்தைகளோட ஒளிபரப்பி ரொம்ப அமக்களமாக நடந்து வந்துட்டு ராமானுஜரை பார்த்துட்டு ராமானுஜர் கிடுகிடுன்னு வந்து ராமானுஜர் மடியில் உட்காந்துட்டு 2 கையால் பிடிச்சி கட்டின்ட்டு பிடிச்சானோ. இதாவது இந்த கட்டி இப்படி குழந்தைகளாம் பிடிக்கல, இப்படி பிடிச்சிங்க இல்லையா, குழந்தைல அம்மா பிடிச்சிங்க இல்லையா, அப்படி வந்து கட்டின்ட்டு இப்படி கழுத்தை 2 பிடிச்சான் நான் ராமபுரிய. உடனே ராமானுஜர்கள் ஆனந்த பாஷ்யம். அது ஓ என் செல்வப்பிள்ளை வந்தீரோ, எனக்கு செல்வப்பிள்ளை ஆனீரோ, என் செல்வப்பிள்ளையே வாரும், ராமப்பிரியரே வாரும் அப்படின்னு சந்தோஷமாக கூட்டு மடியில் ராமானுஜருக்கு அந்த சந்தோஷத்தை வந்து இப்போ சொல்கிறச்சே நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும். இப்படி குழந்தை நடந்து வந்திருக்கும், ராமானுஜர் உட்காந்து இப்படி கழுத்து இப்படி கட்டின்னு இருக்கும், யசோத கழுத்தை கிருஷ்ணன் கட்டிக்கிற மாதிரி கட்டின்னு இருக்கும். இதை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா நமக்கே உடம்புல சந்தோஷமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லோரும் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, குழந்தை எப்படி நடந்து வருது, ராமப்பிரியர் நம்மளை பொறுத்து நடந்து வர்ற மாதிரியும் நம்ம மடியில் உட்கார்ற மாதிரியும் நம்மளை கட்டிக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. குழந்தை கண்டிப்பாக கட்டிப்பான் ராமப்பிரியர் வந்து. அப்போ சரி அழிச்சுட்டு போச்ச அந்த முஸ்லீம் பண்ணோம், அந்த குழந்தை என்னை விடமாட்டேன், என்னால் தான் அழிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வச்சுட்டுருக்கேன், அவர்கிட்ட மணாளாக வச்சுருக்கேன், இதோ விளையாடின்னு இருக்கேன், பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. அப்போ இவருக்கு ஒரு சொல்கிற அம்மா நீ வந்து நீ இப்படி கிருஷ்ணன் வர மாட்டேன், நீ வந்தால் உங்களை அழைச்சிட்டு போனால் நீ இப்போ அப்படின்றான் ராஜா. அவரை அழைச்சிட்டு வரணும். வர்றவளோ ஒரு முஸ்லீம் பொண்ணு, ஜாதியிலேருந்து நம்மளை அழைச்சிட்டு போனால் 10 முன்ன அந்த காலங்கள்லாம் நம்ம கீழ் ஜாதிக்காரன்ட்டு இன்னொரு ஜாதிக்காரன்ட்டு பேசுனாலே நம்மளை மறைச்சி 10 குடிச்சிட்டு புஷ்கரணியில் குளி, ஸ்ரீபாரதி சாப்பிடு, கோயிலை பண்ண சுற்று, ஸ்ரீமன் நாராயண சொல்லு, காயத்ரி சொல்லிட்டு இருப்பாள். அந்த குழந்தை எவ்வளோ சரிம்மா நீ வான அழிச்சுன்னு வந்துட்டேன், உனக்கு ராமானுஜ விடவில்லையா, நீ வா அழிச்சுன்னு வந்துட்டேன். ராமானுஜன் அந்த முஸ்லீம் பண்ணி சொல்ல பிள்ளை டெல்லியிலே அழிச்சுன்னு வந்துட்டுருக்கேன். படித்தா ஊர் எல்லாம் என்னமோ வந்துடுத்தோம். அந்த ஊரில் வந்த உடனே எது பண்ணணுமே, இவ்வளோ ஊருக்குள்ளே அழிச்சிட்டு போகணும் முஸ்லீமு ஆஜானு பகவாக இருக்கா அந்த பொண்ணும். இது ராமப்பிள்ளையை துணோண்டு கையில் இருந்துட்டுருக்க, என்ன செய்யறது? ராமானுஜருக்கு ஒரே சிந்தனை கவலை. உடனே ராமப்பிரியர் வந்து அவளை சின்ன உருவமாக்கி தான் நடக்கிற தன் காலுக்கு நடுவில் வச்சுண்டு ஊருக்கு தெரியாதபடி உள்ளுக்குள்ளே வந்து ஸ்தாபனம் பண்ணிடுறேன், பெருமாள் ஏழை பண்ணிடுறேன். இன்றைக்கி நீ ஸ்ரீரங்கப்பட்டினம் போய் மேல்கோட்டை போனாலும் பெருமாள் திருவடியில் ஒரு சின்ன லக்ஷ்மி விக்கிரகம் மாதிரி துணோடு இருப்பாள். அந்த முஸ்லீம் பொண்ணை வந்து திருவடியில் வச்சுட்டு எப்படி அழிச்சுன்னு வந்தாரோ ஊரிலிருந்து அந்த சேவையை இன்றைக்கும் நம்ம கண்டுகளித்து அனுபவிக்கலாம். மூலவர்கிட்டையும் சேவிக்கலாம், உஸ்தவர்காலையும் சேவிக்கலாம். இது வந்து அலங்காரங்கள் போது முஸ்லீம் பொண்ணு கண்டிப்பாக பின்னாடி இருப்பாள். அங்கே எதிராஜவல்லி அங்கே தாயா, இங்கே திருநாராயணவல்லி இந்த பக்கம் 2 தாயாரம் இருப்பாள். நடுவில் கால்கீழே வந்து துலுக்க நாச்சியார் அவள் இருப்பாள். துலுக்க மட்டும் சொல்லக்கூட துலுக்க நாச்சியார்னு பெருமாள் சங்கல்பம் கிடச்சா, பெருமாள் கடாட்சம் கிடச்சா அவளும் நாச்சியார் பரமலை ஆயிடுறா. அவளை துலுக்க நாச்சியார் தான் கூப்பிடணும் எல்லாரும். அதனால் இப்போ சொன்ன உடனே இவ்வாறு அவரும் அழைச்சி கொண்டு வரைச்சும்போது முஸ்லீம் சேவிச்சுன்னு வந்த உடனே அவன் சொல்கிறான், அந்த பொண்ணு சொல்கிறா, சுவாமி திருக்கோள பெண்பிள்ளை சொல்கிறா ராமானுஜ சுவாமி
நான் இருமிடரு பிடித்தேனோ செல்வ நம்பியை போல. இருமிடரு அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு இது இருமிடருன்னா இருமிடருன்னா பெருமை பொருந்திய கழுத்துன்னு பேர். எம்பெருமானால் ஸ்பரிசிக்கப்பட்டதும் எம்பெருமானாருக்கே உண்டான கழுத்தும் பெருமை மிக்கியது. பெருமை பொருந்திய கழுத்துக்கு இருமிடரு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கழுத்துன்னா இருமிடர் பொருந்திய கழுத்துன்னா செல்வன் அணைத்ததால் இருமிடர் ஆயிட்டுன்னு வச்சுக்கலாம். ஒன்று ராமானுஜருக்கு கடன் பெருமை பொருந்திய கழுத்து, ராமானுஜருக்கு உண்டான கழுத்து. ராமப்பிரியன் செல்வப்பிள்ளை பிடித்ததால் அது இன்னும் பெருமையாயிற்றான், இருமிடர் ஆயிற்று அப்படின்னு சொல்லலாமா. இருமிடர் அதைத்தான் இவ்வாறு செல்வப்பிள்ளையால் பெருமாளால் பிடிக்கப்பட்ட கழுத்து இருமிடர் பிடித்தேனோ செல்வ நம்பியை போல. அவ்வாறு செய்யலையே. நான் ராமானுஜன் கிடையாது, செல்வன் என்ன தொட்டதும் கிடையாது, பிடிச்சதும் கிடையாது, அப்புறம் மேன்மையான கழுத்து இருமிடர் கழுத்து எனக்கு கிடையாது, பெருமாளை ஸ்பரிசிக்கப்பட்டவளும் நான் இல்லை. நான் இவ்வாறு இருக்கும்போது எவ்வாறு நான் திருக்கோளில் தங்க முடியும் என்று திருக்கோளூர் பெண் பிள்ளையானவள் எம்பெருமானார் விவாதிக்கிறார். இத்துடன் இன்று 57வது வார்த்தையானது இருமிடர் பிடித்தேனோ செல்வநம்பியைப் போல அத்துடன் முடித்துக்கொள்வோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடியிலே சரணம். ஆச்சாரியர் திருவடியிலே சரணம். அடியேன் கார்பங்காடு அரங்கார் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர்.